கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே திடீரென கால்வாய் பாசனம் நிறுத்தப்பட்டதால் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நெல் நடவு செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த நெடுங்கல் அணையில் இருந்து பாரூர் பெரிய ஏரி வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் பாசனம் மூலம் விவசாயம் நடைபெற்று வருகிறது. முதல் போக சாகுபடி நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் போக சாகுபடிக்காக விவசாயிகள் நெல் நாற்று விடப்பட்ட நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக கால்வாயில் தண்ணீர் நிறுத்தப்பட்டதாகவும் தண்ணீர் இல்லாத காரணத்தால் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நெல் நடவு செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளதாக கொந்தளிப்புடன் தெரிவித்த காட்சி பார்ப்பதற்கு முன்பாக இது குறித்து நீர்வளத்துறை உதவி பொறியாளர் வெங்கடேசன் அவர்களிடம் கேட்டபோது மருதேரி கிராமத்தின் அருகே தரைப்பால பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாக தண்ணீர் நிறுத்தப்பட்டதாகவும் 2 நாளில் தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க. தண்ணீர் ஃபர்ஸ்ட் போத்துக்கு மட்டும் விடுறாங்க, 2வது போத்துக்கு விடுறதில்ல. நாத்து விட்டு காயுது, ஒரு 2000 ஏக்கரா மீன் பண்ணி காயும். தண்ணியில நாங்க நாத்து விட்டு சேலை பண்ணி முடிக்கிறோங்க. தென் பண்ண ஆத்துல இருந்து விடுறாங்க, போத்து விட்டுறாங்க. மீன் பண்ண அரசியல்வாதிகளாம் வராங்க விட்டுறாங்க. இப்போ இந்த வறட்ச நேரத்துல எடுத்து ஆத்துல விட்டுறாங்க. தண்ணி விடுறதில்ல. நாத்து தண்ணி வரும், நாங்கள் நாத்து விட்டு போட்டு காயுது, சேலை பண்ணி போட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டம். அது வெளியிலனா சாப்பாடு சாப்பிட முடியாது எங்களால. எல்லாருக்கும் அதே தான். இப்போ இப்படி பழி வாங்குறாங்க, தண்ணி விட மாட்டாங்க, ஆத்துல எடுத்து விட்டுறாங்க. மது கட்டுறோம், பிரிட்ஜி கட்டுறோம்னு எடுத்து விட்டுறாங்க. இப்போ கஷ்டமாக்குது எங்களுக்கு பார்த்தாக்க. தண்ணி இல்லாத பெரிய கஷ்டம். ஒரு 3000 ஏக்கரா மீன் பண்ணி பாதிக்கும். 16 மதுவுக்கும் தண்ணி விட மாட்டேன்னு எடுத்து விட்டுறாங்க. சொன்னாலும் கேட்கறதுல விட்டுறோம் ஏமாத்துறாங்க. நாத்து விட்டு வீணா போகுது, காயுது. போ இந்த காலத்துல ஆத்து வரும். கஷ்டமாக்குது எங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வெளியில முழிக்கத்தக்குது. சல்லகுடப்பட்டி பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கருக்கு விவசாயம், தென்னை மரம், வாழை மரம்ன்ற மாதிரி நிறைய விவசாயிங்க இருக்குது. காவையில எப்பவுமே தண்ணி வருதுலன்னு இடையில வருது, அப்புறம் நிறுத்திடுறாங்க. ஏன் நிறுத்துறாங்கன்னா புளியமரம் உழுக்கிறதுக்காக நிறுத்திடுறாங்க, இல்ல யாரு எதுக்காக நிறுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அதனால எங்களுக்கு தண்ணி அது வரணும். அப்படி வரல எங்களுக்கு விவசாயம், தென்னை மரம் காஞ்சு போறோம், விவசாயமும் காஞ்சு போறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நாங்க ரேஷன்ல தான் வாங்க முடியும். அந்த மாதிரி காரணம் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால எங்க தண்ணி பாசனத்துக்கு எங்களுக்கு உடனடியாக இது அதிகாரிங்க எடுத்து செய்யணும். அப்படி எடுத்து செய்யலன்னா நாங்க அதிகாரிகிட்டே பேசுவோங்க. அது மீறி பேசலனாலும் போராட்டம் பண்ணுவோங்க. அதனால இங்க ஒரு 30 ஏக்கரா இருக்கு. இந்த சைடுல இந்தாட்டு ஒரு 50 ஏக்கரா இருக்கு. இதுக்கு தண்ணியே வரதில்ல. நிறுத்தி 5 நாள் ஆகுது. நாங்க நாத்துட்டு 5 நாள் ஆகுது. அதுக்கு ஆயுது. இப்ப அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது சொல்லுங்க? அந்த தண்ணி இப்படி நிறுத்திவிட்டா நாங்க எப்படி பண்ண விளையிறது, எப்படி விவசாய விளையிறது? எங்களுக்கு அதை விட்டா வழியே கிடையாது. அதுதான் எங்களுக்கு வழி, உண்மையான விஷயம். அது இல்லைன்னா நாங்க எப்படி வாழ்றது? எங்களுக்கு ஒரு 1000 ஏக்கரா இருக்குது நெல் சாகுபடி செய்யறோங்க. ஃபர்ஸ்ட் போக நெல் அறுத்துட்டுங்க. இப்ப 2வது போக நாத்து விட்டுட்டு காஞ்சிட்டு இருக்குது. இது மாதிரிதான். இப்ப ஃபர்ஸ்ட் போக நாங்க சாப்பிடுறோங்க. இப்ப 2வது போக மக்களுக்கு நாங்க சேவை பண்ணணும் இல்லையா? அதனால இப்ப 2வது போகமே நெல் அழிஞ்சிருச்சு. நாங்க எப்படி மக்களை காப்பாத்துறது? இப்ப எங்களை நம்பி, விவசாயிகளை நம்பி நிறைய ஜாப் இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவங்க என்ன பண்றது? அதுக்குதான் எங்களுக்கு முக்கியமா ஒரு இது கோரிக்கை வச்சுன்னா, அடுத்தது என்ன பண்றாங்க, புளியமரம் உழுக்குறாங்க, நிப்பாட்டுறாங்க. இப்போ 15 நாள் காஞ்சி போயிடுச்சு, மழை இல்ல காரணத்தினால எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படுது. இங்க நாங்க விவசாயம் பண்றதுக்காக நாத்தெல்லாம் விட்டுருக்கோம். நெல் நடுறதுக்கு தண்ணி வராதனால இன்னும் ஈரெல்லாம் ஓட்டல. அது ஏதாச்சும் தண்ணி வந்தாதான் விவசாயம் செய்ய முடியும். ஒரு 10 ஏக்கராவே நெல் பயிர் நடுற இருக்குது. ஒரு ஊருக்கு ஒரு இது. எங்களுக்கு இது புங்குமட்டி, செல்லகுடிப்பட்டி இதெல்லாம் தண்ணி, இந்த காவ தண்ணி நம்பிதான் இருக்குது. விவசாயம் பண்றவங்க தேங்காய் செடி, நெல் பயிரெல்லாம் அதுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணி தெரியல, காவாக்கார கேட்டாதான் தெரியும். தண்ணி விடல, எல்லாம் மது அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ வேலை செய்யறோன்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்றாங்க கேட்ட.